ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச SSC CGL 2025 கேட்ட ஒரு சம்மு பார்ட்னர்ஷிப் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். இது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ப்ராஃபிட் சீக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைனா கேபிட்டல்னு சொல்லி சொல்லலாம், இன்டூ டைம். சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்வெஸ்ட்மெண்ட் எழுதலாமா? அதே மாதிரி ப்ராஃபிட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டைம். சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த சம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சம்குள்ளே போவோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரவிந்த் started a business by investing 80,000. After 4 months, Bhavin joined with 1,20,000. At the end of 8 months from the start, Chandan joined with 1,60,000. If the total profit at the end of 1 year is 1,05,000, find the share of Chandan அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு, அதாவது அரவிந்த் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா 80,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு எழுதிங்க. அடுத்த பாவின் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1,20,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னா ஆஃப்டர் 4 மந்த். இப்போ மொத்தமாக 12 மந்த்ஸ். 12 மந்தில் 4 மாதம் கழிச்சு தான் வந்து பாவின் வந்து என்ன பண்ணுறேன்னா 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ 4 மந்த்ஸ் போச்சு அப்படின்னா இப்போ ரிமைனிங் 8 மந்த்ஸ் தான் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? இன்டூ 8 சி. அடுத்த சந்தன் தான் சி. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 8 மந்த்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட், சந்தன் ஜாயின்ட் வித் 1,60,000. சந்தன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1,60,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் 8 மந்த்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து மொத்தமாக 8 மாதம் கழிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ 12 மொத்தமாக 8 மாதம் கழிச்சுனா இப்போ ரிமைனிங் 4 மந்த்ஸ் தான் வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ அரவிந்த் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக 12 மந்த்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். இன்ட்டு 12 போட்டுக்கோங்க. அதாவது இது வந்து நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட். இந்த அமௌண்ட் கீழே உள்ளது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம். மந்தில் வந்து எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். இப்போ ப்ராஃபிட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே வந்து 4 0 கேன்சல் ஆகிரும். 4 0. சரிங்களா? ஸோ ஃபுல்லாக கேன்சல் ஆகிரும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16. திருப்பி இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12. இது வந்து 2. சரிங்களா? வச்சுக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 3s are 6 is 2, 6 is 2, 4. திருப்பி இதை மறுபடியும் இன்னும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 is 2, 3 is 2, 2 அப்படின்னு வரும். சரிங்களா? வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ. நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த டோட்டல் ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் 1 year is 1,05,000ட்டாங்க. நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 3 பேர்த்துக்கும் எவ்வளோ வந்திருக்கு ஷேர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 3 + 3 + 2 இப்போ மொத்தம் எவ்வளோ 8. இந்த 8 யூனிட் அப்படின்றது தான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த டோட்டல் ப்ராஃபிட்டான 1,05,000க்கு ஈக்குவலா? அப்போ 8 யூனிட் வந்து 1,05,000 அப்படின்னா அப்போ ஒரு யூனிட் எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். அப்போ 1,05,000 டிவைடட் பை 8. ஸோ இதை ஸ்ட்ரைட்டாக 8 டேபிளே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 1s are 8, ரிமைண்டர் 2 25, 8 3s are 24, ரிமைண்டர் 1 10, 8 1s are 8, ரிமைண்டர் 2 20, 8 2s are 16, ரிமைண்டர் 4 40, 8 5s are 40. ஸோ 13,125 அப்படின்றது ஒரு யூனிட். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் சந்தன். சந்தனோட ஷேர் வந்து எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா 2 யூனிட். அப்போ ஒரு யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13,125 அப்படின்னா சந்தனோட ஷேர் 2 யூனிட். அப்போ 2 யூனிட் எவ்வளோ? அப்போ 13,125 இன்டூ 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 26,250 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.